எக்ஸாம்பிள் 2.38ல் ஒரு தெருவில் 1லேருந்து 49 நம்பர் வீடுங்க இருக்குது. அதான் நான் சீக்வன்ஸில் எழுதியிருக்கேன். இதில் செந்தில் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செந்தில் வீட்டுக்கு பேர் எக்ஸ். அவன் நம்பர் தெரியாதனால அவங்க என்ன இன்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, செந்தில் வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரு என்ன, அது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இல்லையா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். ஏன் அப்படின்னா இது எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு நம்பர் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் ஒரு நம்பர் எக்ஸஸாக இருக்கும். இதில் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரை ஆட் பண்ணால் வர ஆன்சரும் இந்த நம்பரை ஆட் பண்ணால் வர ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல்ன்றாங்க. நம்ம எப்படி அதை ஃபார்மேட்டில் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கலாம். முதல்ல எழுதிக்கிட்டு 1 + 2 + 3 ப்ளஸ்ன்னு போய் எக்ஸ் மைனஸ் 1 வரைக்கும் நம்பர் இதை ஆட் பண்ணால் வர ஆன்சரும் இதை ஆட் பண்ணால் வர ஆன்சரும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 இப்படியே போயிட்டு இருக்குது. 49 வரை முடியுது. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு எனக்கு தெளிவாக இருக்குது. என்னது 1 + 2 + 3 + எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது எனக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து போகுது இல்லையா? ஸோ இது குழப்பமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், நான் இதை 1 to 49 1 to 49 1 + 2 + 3 + 49 minus 1 + 2 + 3 + எக்ஸ். அதாவது என்ன பண்ணியிருக்கேன் நான், இங்கே 1 to 49லேருந்து 1 to எக்ஸை கழிச்சேன்னா எனக்கு இது கிடச்சிடும். ஓகேங்களா? அதுதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 1 to 49 இப்படி இருக்குது இல்லையா? 1 to எக்ஸு இங்கே இருக்குது. இப்போது இந்த மொத்தத்துலேருந்து இதை கழிச்சு எடுத்தோன்னா எனக்கு இந்த டேர்ம் வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்? கடைசி நம்பர் கொடுத்துக்குறாங்க இல்லையா? கடைசி டேர்ம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்? Sn = n/2 a + lங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா இதுக்கு? எஸ்ஸு என்ன ஃபார்முலா? என்னன்னு நம்ம அது என்னது மொத்தம் எக்ஸ் மைனஸ் 1 நம்பர்ஸ் இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 / 2 ஏ என்னது 1 கடைசி நம்பரு எக்ஸ் மைனஸ் 1 = இதில் பாருங்கள், இதில் அதுதான் 49/2 1 + 49 a + l இல்லையா? ஏஎல் மைனஸ் ஏ என்னது சாரி n/2 இல்லையா? அப்போது x/2 ஃபஸ்ட் நம்பர் என்னது 1 ப்ளஸ் கடைசி நம்பர் என்னது எக்ஸ். இப்போ நமக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? 49 எல்லாமே ஓகே. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1/2 இந்த 1 கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ எக்ஸு = 49/2 49 + 1 50. அப்போ இன்ட்டு 50 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இது அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 1 + எக்ஸ்னே வச்சுக்கலாம் /2. டினாமினேட்டருக்கு சேமாக இருக்கிறதுனால நான் நியூமரேட்டரை 1 ஆக்கிடுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு = 49 × 50 எவ்வளோ? 49 × 50 என்னது 0 0 5 45 5 4 24 2450 2450 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 + எக்ஸ் /2. இது ஒரு 2 வராது 2. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே /2 இருக்குது இல்லையா? அந்த 2 2வும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே என்னது x² மைனஸ் எக்ஸ் = 2450 மைனஸ் எக்ஸு மைனஸ் x². ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது இந்த பக்கம் வச்சுன்னா என்ன வரும்? இதுவும் மைனஸு இதுவும் மைனஸ் சேமாக இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது x².
இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர். இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஈக்குவல் டு 2450. அப்போ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2450. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2450 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணது இதில் 12, இதில் 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1225. இப்போ இதுக்கு நான் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்? 1225. ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பாருங்கள். முதல்ல என்ன இருக்குது நம்பரு? ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2 2 பிரிச்சுக்கிறேன். அப்போது 3 × 3 9 இல்லையா? ஆமாம், 3 × 3 9. 9 மீதி என்னது? 325. கோஷன் இன்ட்டு 2 என்னது? 6. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் அங்கேயே வரணும் இல்லையா? 5 போட்டு பார்க்குறேன். அப்போது 65 × 5. 5 5 சார் 25, 5 2 5 6 30 32. அப்போது 35 சாரி 5 × 65 325. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 335. அப்போ செந்திலோட வீட் நம்பர் என்னது? செந்திலோட வீட் நம்பரு 35. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 34. இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரு 36. அவ்வளோதான். தேங்க்யூ.